அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் திருவள்ளுவர் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த எப்படி கிபி, கிமு என்று மேற்கத்தியர்களால் கொண்டாடப்படுகிறதோ ஜனவரி 1, அப்படியே திமு, திபி என்று தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது. இதேதான் முதலமைச்சர் கருணாநிதி ஐயா அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது தை 1 தமிழ் புத்தாண்டாக புதிதாக அறிவித்தார்கள். இது ஏன் அப்படி அவர்கள் செய்தார்கள் என்று எமக்கு புரியவில்லை. ஆனால் இந்த திருவள்ளுவர் கணக்கிடும் ஆண்டானது, திருவள்ளுவரின் பிறப்பினை அடிப்படையாக கொண்டு கணக்கிடும் முறையானது 1921ஆம் ஆண்டு நீதி கட்சி ஆட்சியில் இருக்கின்ற பொழுதே, அப்பொழுது பிரிட்டிஷ் இந்தியாவின் மெட்ராஸ் பிரசிடென்சியால் டிக்ளேர் செய்யப்பட்டது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுதல் வேண்டும். அப்படி திருவள்ளுவர் ஆண்டிற்கும் கிபிக்கும் டிபிக்கும் என்னங்க வித்தியாசம் கேட்டிங்கன்னா, இப்போது கிபியில் நம்ம 2026 இருக்கோம். இதில் கூட ஒரு 31 இயர்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் டிபி, ஆஃப்டர் திருவள்ளுவர் ஆண்டு அப்போது இப்போ 2057 நினைக்கிறேன். ஸோ இதை நம்ம உலகளவில் எடுத்து செல்ல வேண்டும். பொதுவாக திருவள்ளுவர் தை முதல் நாள் திருவள்ளுவர் ஆண்டுக்கு கணக்கிட வச்சாலும் தை 2ஆம் நாள் தான் திருவள்ளுவர் தினமாக கொண்டாடப்படுகிறது. அன்றே மாட்டுப் பொங்கலும் கொண்டாடப்படுகிறது. இது போக தமிழக அரசும் கூட அன்னைக்கு பல விருதுகளை தமிழ் அறிஞர்களுக்கு அளித்து மகிழ்கிறது. இது போக இந்த திருவள்ளுவர் ஆண்டினை நம்ம பாப்புலர் பண்ணணும். இதை நம்முடைய கல்ச்சர், நம்மளுடைய லெகசி இதை நாம் மீட்டெடுக்க வேண்டும். உலகெங்கும் உள்ள தமிழர்கள் இதனை சர்வதேச தமிழ் புத்தாண்டாக நாம் கொண்டாட வேண்டும் அப்படின்றது தான் நம்முடைய ஆவல். கீழடிக்கு பற்றின தகவல் கிடச்சதுக்கப்புறம் இவ்வளோ எமோஷன்ஸ் இருக்கிற தமிழ்னு பேசுகிற அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், ஏன் இதற்கு அவர்கள் கவனம் செலுத்தவில்லை? எல்லாத்துக்கும் மேலே சாதாரண மக்களுடைய கான்ட்ரிபியூஷனால தான் தமிழ் இவ்வளோ வளர்ந்துருக்கு. அது ஜியு போப்பாக இருக்கட்டும், தமிழ் தாத்தா எனப்படும் மூவேசா ஐயராக இருக்கட்டும், இப்படி சாதாரண தான். அவங்கெல்லாம் பெரிய அரசர்கள்லாம் கிடையாதுங்க. அவங்க தான் தமிழை வளர்த்துருக்காங்க. அப்போது தமிழ் பண்பாடு வளரும்னா பொதுமக்களாகிய நாம் தான் அதனை முன்னெடுத்து செல்ல வேண்டும். இப்போது நம்ம தமிழ் கணினி உலகத்துக்கு கூட எடுத்துக்கோங்க. சுந்தர் பிச்சை கூகுள் தலைவராக இருந்த போதிலும் கூட தமிழுக்குன்னு ஒரு டைப்பிங்லாம் ஒரு காலத்தில் கொண்டு வந்தாங்க. தமிழ் கீபோர்டு, தமிழில் ஃபாண்ட் இது மாதிரிலாம் டெவலப். அப்போ அது நான் கோவிந்தசாமின்னு ஒருத்தவங்க, ஐ திங்க் அவங்க மலேசியாவை சார்ந்தவங்க இல்லாட்ட சிங்கப்பூரை சார்ந்தவங்களாக இருப்பாங்க. அப்படி உலகெங்கும் உள்ள மற்ற நாடுகளை சேர்ந்த தமிழர்கள் செய்யும் பங்களிப்பை கூட நாம் செய்யாமல் இருக்கிறோம். இதற்கு இன்னும் தமிழக அரசு இதுக்கு நிறைய பட்ஜெட் ஒதுக்கணும். தன்னார்வலர்களும் இதுக்கு நிறைய பங்களிக்கணும். இந்த டிபி ஆண்டு மறுபடியும் உங்கள் அனைவருக்கும் தமிழ் திருவள்ளுவர் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி.